உங்களை தான் சந்திக்க வந்தாரு, அங்க சந்திச்சீங்க. அமமுகவுக்கு வந்திருக்கலாமே, ஏன் அவர் தாவேக்காவுக்கு போனாரு அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நீங்க 3 பேரும் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான். இன்னும் சொல்ல போனா அவர் 26, 27 தேர்தலுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நினைக்கிறேன், அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார். அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை. அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்லை தாவேக்காவில் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ என்னிடம் சொல்லவில்லை. இப்பொழுது வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோடு நட்போடு பழகக்கூடியவர். அதனால் எங்கள் கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடம் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் போனதுனால ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டோரையும் அவர் தாவேக்காவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற. கூட்டிட்டு வர்றதுன்னா என்ன சொல்றீங்க? கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் உங்களுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. குறிப்பாக நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் செப்டம்பரில் கேட்டப்பே தெரியும். அதனால் அண்ணன் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்னிடம் அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றைக்கெல்லாம் பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம். அவரும் நான் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.